சுதந்திரம் அப்படின்னு சொல்றோங்க. அ எது சுதந்திரம்ங்கிறத நம்ம முதல்ல வந்துட்டு புரிஞ்சுக்கணுங்க. இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா, ஒரு இறுக்கம் இருக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் இருக்கு. ஒரு பெயினோட தான் நம்ம வந்துட்டு சஃபர் ஆயிட்டு இருக்கிறோம். தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறோங்க. அதாவது இந்த உடம்புக்கே நம்ம ஒரு சுதந்திரம் குடுக்கல. அப்படி குடுக்காததுனால தான் இவ்வளவு அசௌகரியம் அது ஃபேஸ் பண்ணுதுங்க. உடம்புக்கு நம்ம ஒரு சுதந்திரம் குடுக்கணும் அப்படின்னா, இந்த உடம்ப இயக்குறவரோட அது க்ளோஸா வந்துட்டு பாண்டிங் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும் தான் இந்த உடம்பு முழுமையான ஒரு சுதந்திரமா இருக்குதுன்னு அர்த்தங்க. அப்படி ஆகணும் அப்படின்னா, நம்மளுடைய பிரெத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பாவும், லாங்காவும் நம்ம வச்சுக்கணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த உடம்ப அதனோட இயக்கத்தோட கனெக்ட் பண்றது அந்த மூச்சு காத்து தான். அப்ப அத நம்ம ஷார்ட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பாடிக்கும், அந்த இயக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ் பாண்டிங்கே இருக்காது. அப்படி இருக்கிறபோது, அவருடைய அன்பு இந்த உடம்புக்கு முழுமையா கிடைக்காதுங்க. இந்த இடத்துல ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காதுங்க. சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்குள்ள முதல்ல நாம வந்துட்டு உணரணுங்க. எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ங்க.